வெல்கம் டு நேபாள். நேபாளோட டவுன் ஏரியாவே இவ்வளோ அழகாக இருக்கே, நேபாளோட கிராமங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. உடனே நாங்கள் வந்த இடம்தான் பந்திப்பூர் வில்லேஜ். கிராமம்னாலே அழகுதாங்க, அதுவும் நேபாளில் இருக்கிற கிராமம் சொல்லவா வேணும். ஒரு அழகான கிராமம், குளிர்ந்த காற்று, எங்களை சுற்றி ஒரு விதமான நிம்மதியான ஒரு உணர்வு. குட் ஹோட்டல், ஜஸ்ட் இன் கேஸ். வெரி குட் குட். இது வெரி ஓல்டு இன்னு பேரெல்லாம் இப்படிதான் வைக்கிறாங்க. அது குட் ஹோட்டல். அங்கே பாரு, குட் கேஃபே. இட்ஸ் குட் ஹோட்டல்ஸ் குட் கேஃபே. மச்சா வாடா தனிமைக்கு கொஞ்சம் போயிட்டு வருவோம். நான் அங்கே தான்டா இருக்கிறேன். எல்லாமே இருந்தும் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. கையில் சுட சுட ஒரு டீ. விடுவோமா நாங்கள் டீ குடிக்க? இந்த பந்திப்பூர் கிராமத்திலேயே பெஸ்ட்டாக டீ போடுற அக்கா கடை ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ஓடி போனோம். அக்கா சுட சுட டீ போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஊர் வடை மாதிரி ஒன்று சுட்டுட்டு இருந்தாங்களா. சரி, டீயோட சேர்த்து சுட்டுட்டு இருக்கிறதுல ஒரு 2 நாங்கள் சுட்டுட்டோம். ஆக்சுவலி எனக்கு இங்கே என்ன பிடிச்சிருக்கு தெரியுமா, இது வந்து ஒரு வில்லேஜ் செட்டப்பு. அந்த வில்லேஜ் செட்டப்பை டூரிசம்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது ஃபீல் ஆகுது. ஆனால் இது எல்லாமே வந்து அவங்களோட ஓன் வீடுகள்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு கடை மாதிரி தெரியுதுல்ல, மேலே பார்த்தீங்கன்னா அது அவங்களோட வீடு, அங்கே தான் தங்குறாங்க, இங்கே தான் கடை. ஸோ இது அவங்களோட விருந்தோம்பலில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் டூரிசமாக அப்படியே கொண்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ இங்கே உள்ள வில்லேஜை டூரிசம் ஆக்கி அதில் ஒரு எக்கானமி பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட். இப்போ நம்ம வந்து இங்கே செல் ரொட்டி அப்படின்றத சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அது எங்கே செல்லுது சைஸ்ல இருக்கு பாரு. ஆமாம். ஐயோ, உண்ணியப்போ ஆனால் அவ்வளோ இனிக்கலை. இனிப்பு ரொம்ப கம்மியாக்குனா ஒரு உண்ணியப்போ. இன்னும் நான் ஒன்று அப்சர்வ் பண்ணேன். நான் இது வந்து எந்த வீட்டில் நான் பார்த்ததில்ல. நீ வந்து அப்படியே உன் கண்ணை எடுத்து இதை பார்த்தேன்னா, சீலிங்கை பார்த்தேன்னா, இங்கே ஒரு தாப்பா போட்டு இப்படி திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்படியும் திறக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, அது இந்த வீடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறது. இங்கே பாரு, இங்கே லாக் ஆகுது பாரு. ஓகே, எனக்கு லாக் ஆகுது. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங் தான். டீ குடிச்ச திருப்தியோட கிராமத்தையும் சுற்றி பார்த்துட்டு நேபாளில் யாரும் நம்ப முடியாத இடம் ஒன்றுக்கு போனோம். நேபாள் வைல்ட் லைஃப்க்கும் ஏன் ஃபேமஸ்னு பார்க்க சிட்வான்ற இடத்துல இருக்கிற யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டான சிட்வான் நேஷ்னல் பார்க்குக்கு போனோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஒரு அனிமல் ரிசர்வ் அந்த மாதிரிப்பட்ட ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஜாலியாக இருக்கிறோம், பின்னாடி வந்து யானை நடந்துட்டு போகுது பாருங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதான் ரிசார்ட்டு. இப்போ அன்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே. என்னடா இது, ஜாலியாக வாக்கிங் போகிற மாதிரி. இங்கே பாரு, அங்கே குதிரை, பின்னாடி யானை, எல்லாமே ஜாலியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க? ஐயோ ஐயோ. இந்த இடத்த பார்க்க, இந்த காட்டுக்குள்ள பயணிக்க நமக்கு உதவியாக இருக்க போகிறது நம்ம ராமு தான். யானை சஃபாரி தான் இந்த நேஷ்னல் பார்க்கை சுற்றி பார்க்க பெஸ்ட் வேயும் கூட. இதுவரைக்கும் கோயில்லையும் ஜூலையும் மட்டுமே பார்த்த யானை மேலே சஃபாரி போக போகிறோமான்னு மனசில் ஒரு விதமான சந்தோஷம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. யானைக்கு சாப்பாடுலாம் கொடுத்து ராமு கூட ஒரு விதமான ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அவர் பெர்மிஷனோட யானை சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிறோமே யானை ராமு தான் ஜாலியாக இருக்குடா. ஏம்மா, எனக்கு பயமும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குல்ல? செம ஸ்மூத்து. பென்ட்லி எல்லாம் தோற்று போயிடும். யானையில் போகிறோம்ல, இது வந்து எதுக்கு போகிறோன்னா, ஸோ சஃபாரிக்கு போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு நேச்சர் ரிசர்வ் மாதிரி. இங்கே வந்து உள்ளே வந்து புலிகள் எல்லாம் இருக்கான், ஆக்சுவலி இருக்கான். புலிகள், பெங்காலி டைகர்ஸ் அதெல்லாம் இருக்கான். வேறு வேறு மான்கள், நம்ம யூஸ்வலாக பார்ப்போம்ல, அது எல்லாமே இருக்கான். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் ஒரு புதுவிதமான வேயில் இந்த வேயில் போயிட்டுருக்கோம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம், இந்த யானை அந்த புலியை பார்த்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்றது தான். நம்ம காரில் போனாலாச்சும் ஓகே, ஓட்டிடலாம். இதை பற்றி யோசிக்கல நீ? யோசிக்கல. நான் யோசிச்சிருந்தா ஏன் உன் கூட வந்திருக்க போகிறேன். நான் தான் யோசிக்கிறது இல்லையே. யானை மேலே எப்படி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஹலோ. எனக்கு பேக் வியூடா. எனக்கு ஃப்ரண்ட் வியூடா.
உங்களுக்கு மொத்தத்தில் 2 வியூவும் கிடைக்குது, ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ. அதனால சப்ஸ்கிரைப். கெட்டியாக பிடிச்சிக்க கொண்டுடுவேன் கேமரா பார்த்தீங்களா, அப்போ கூட கெட்டியாக பிடிச்சிக்க கேமரா உழுவா கூடாதான். நான் பிடிச்சிக்கிட்டு உசுரோட இருக்கணும்லாம் கவலைப்படல. அது நான் என்னடா இப்படி போகிறாரு. அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம துபாய் எபிசோடில் நம்ம வந்து கேமல் போயிருப்போம் இல்லையா? ஸோ கேமல் எப்படி போவோம்னா, நானே சொல்லியிருப்பேன்ல, ஒட்டகம் எப்படி போவோம்னா அடங்கடை அடங்கடை அடங்கடை, லெஃப்ட்டு ரைட்டு அப்படி போவோம். யானை எப்படி போகுதுன்னா, ஃபஸ்ட் கியரில் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு அப்புறமா திருப்பி முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு ட்ராகி ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே மாசன்ட்டு நடக்கிற மாதிரி. ஸோ நம்ம இங்கே வந்து இந்த யானை இருக்கிற இடத்துல போர்டிங் ஸ்டேஷன்லேருந்து செக்இன் கேட்லேருந்து இப்போ நாங்கள் வந்து டெஸ்டினேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு டிக்கெட்டிங் கவுண்டர் இருக்குது. ஆமாம், லைக் வந்து யானையோட வந்து நீங்கள் எல்லாம் டிக்கெட் கொடுத்துட்டு போகிற மாதிரி. வலிக்கிறாது தம்பி சங்கிலி கருப்பு. ஆமாம், வழுக்குனானா அவ்வளோ. ஆமாம், வலிக்கிறாதரா, விட்றாதராமு. எம்மா விட்றாதானா, இறங்குறாரு. அவ்வளோதான்டா, சூப்பராக பண்ணுறப்பா, வேற லெவல். அவங்க யானை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தியா? அவங்க வந்து 2 குச்சி வச்சுருக்காங்க, தலையில் வச்சு லைக் ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி தான் வச்சுட்டு, இப்படின்னா ரைட்டு, இப்படின்னா லெஃப்ட்னு, இப்படி அப்படின்னா கீழே, இப்படின்னா மேலே, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. நான் இன்னொன்று கவனிச்சேன், அவங்க வந்து எமர்ஜென்சி பர்பஸஸ்க்கு ஒரு ஹுக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த யானை பாகன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா காலோட கட்டவரலை வச்சு யானையோட காதுக்கு பின்னாடி அமுக்குறாரு. அது எந்த சைடு அமுக்குறாரோ அந்த சைடு தலை திரும்புது அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவர் கம்பால் அடிக்காமையே யானைக்கு எப்படி நவரணும்னு தெரியறதுக்கு இது ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்களா, நாங்கள் வந்து யானையை தவிர ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தது முதலையாக தான். இப்போ வந்து ரைனோவை பார்க்குறோம். ரைனோ அப்படியே அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி இருக்காட்றா, நல்லா மஸ்குலரா. நல்ல மஸ்குலரா, தோத்தமாக தெரியும். ஒரு ரைனோவை கூட நிம்மதியாக பார்க்க நம்ம கம்பெனியில் அதெல்லாம் கஷ்டம். கொட்டாய் விடுறான். ராமுவோட மாமுக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. எனக்கு டீ வேணும்டா. எவ்வளோ வேலை தெரியுமாடா மாமா இன்னைக்கு. ஒரு சூடாக ஒரு டீயை குடிச்சாதான் சரிப்பட்டு வரும். இல்லை மாப்பிள்ள, இந்த இவனுங்களை ஃபஸ்ட்டு இறக்கி விடணுட்டாங்க, தலையை வலிக்குதுடா இவனுங்களை வச்சுக்கிட்டு. ஓகே, அது வந்து ஒரு சூப்பரான வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இனி அப்படியே இந்த யானையை முடிச்ச கையோட, யானைக்கு மேலே இருந்த கையோட நம்ம ஒரு டான்ஸை பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருந்த தாரு வில்லேஜ்க்கு வந்தோம். நேபாளோட பழங்குடி மக்கள் வாழ்கிற அவங்களுடைய கலாச்சாரங்களும் நம்பிக்கைகளும் இன்னைக்கு வர வாழ்ந்து கொண்டிருக்கிற தாரு வில்லேஜில் ஒரு பழமையான விஷயத்தை புதுமையாக பார்க்க வந்தோம். அவங்களோட ஸ்பெஷலான தாரு டான்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதான் இப்போ வந்து ஒரு கேம்ப் ஃபயர் செட்டப்பில் இங்கே பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சொல்கிறோம். மிருதங்கம். ஏய், ஓ எல்லாரும் சிலம்பாட்டம், மிருதங்கம், டோலு எல்லாம் வச்சு வைப்பாக இருக்கு. இது சிலம்பாட்டம் ஸ்டைல்லே இருக்கு. ஆனால் டான்ஸ் பக்கத்தில் இருக்கவங்களோட டேப் பண்ணுறாங்க. அவங்க இருக்குடா.
மயில் எனக்கு மேக்ஸிமம் ஒரு மயில் இருக்கு எல்லா தடியும் வேற வேற போட்டு இடத்துல வந்து ஆக்சுவலி அடிக்கிறாங்கடா, செம ஃபாஸ்ட்ல அடிக்கிறாங்க. சும்மா ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க, சும்மா சத்தத்துக்காக சத்தம் வரணுன்றதுக்காக அடிக்கிறாங்க. மூஞ்சில ஒட்டிக்கிச்சு அப்படியே. ஃபயர் ஷோ மாதிரி நம்ம துபாயில பார்த்த ஃபயர் ஷோ மாதிரியே பண்றாங்க. பட் இங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம். எம்மா என்ன வருது? வாவ் வயசுல இருக்கிறவங்க கூட வந்து அவங்க பாட்டுக்கு அழகா ஆடுறாங்க. இந்த ஒரு மிஸ்மேட்சில் வராங்க ஒரு டக்கல் அவங்க என்ன பண்றாங்க. இந்த இடமே இல்லை, அந்த அளவுக்கு நேரம் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க டான்ஸ்ல. எங்களோட வந்த மற்ற டூரிஸ்ட்டும் அவங்களோட சேர்ந்து ஆடி பாடி ஒன்றுக்குள்ளே ஒன்றாகி சந்தோஷமாக நேரத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. நேரம் போகிறதே தெரியல. அவங்க பேசுகிற மொழி புரியலை, பண்ணுற விஷயங்கள் தெரியலை. ஆனால் ரசிக்கும் கண்களோட பார்த்தா எல்லாமே ரசனை தானே. அந்த நேபாள் பழங்குடி மக்களை ரசித்தபடியே இந்த நாளும் இந்த எபிசோடும் முடிவடைகிறது.